வணக்கம் மக்களே, நான் குணா. இன்னைக்கு நம்ம ராகவ் சத்தான்ட்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டு முதல்கண் மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஏன்னா சில நாட்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, சில வாரங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ராகவ் சத்தான்னு ஒரு மத்திய அமைச்சரை பற்றி பேசியிருந்தோம். அவருக்கு நெருப்பு விட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி மக்களோட குறைகளை வந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி தான் நிறையா அமைச்சர்கள் வேணும் நமக்கு. அவர் ஒரு வழக்கராக இருந்தாலும் தெளிவாக யோசிச்சு நல்லா படித்தவராக இருக்காரு. நல்லா நல்ல நல்ல கேள்விகளை வந்துட்டு எதிர்த்துட்டு நடுவண் அரசு கிட்ட இருந்து கேட்டுட்டு இருக்காரு நாடாளுமன்றத்தில். எடுத்துக்காட்டு இந்த சிம் கார்டு 30 நாள் வர வேண்டியது ஏன் 28 நாள் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்துட்டு குரல் கொடுத்துட்டு இருந்தாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எல்லாம் இதெல்லாம் நடிப்பா கோப்பின்ற மாதிரி பூரா இந்த ஹம்சா என்னடா ஹம்சா, துரந்தர் என்னடா துரந்தர், நான் தாண்டா ஸ்பைனான்ற மாதிரி பாஜகவோட ஒரு உளவாளியா வந்து ஆம் ஆத்மி கட்சியில இருந்திருக்காரு. சரியா திட்டம் போட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிக்கு பெருசா நல்லது வருதோ இல்லையோ, இந்த மாதிரி பிஜேபி எதிர்க்கிற மாதிரி வந்துட்டு இந்த வஞ்ச புகழ்ச்சி மாதிரி அவருக்கு வந்துட்டு எதெல்லாம் தொட்டா இவருக்கு வந்துட்டு பெனிஃபிட்டா இருக்கும், இவருக்கு நன்மையா இருக்கும், இவரோட புகழ் வந்துட்டு பெருகும், மக்கள் மத்தியில வந்துட்டு இவர் அறியப்படுவாரோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு எந்த விஷயம் பாஜகவுக்கு எதிர்ப்பா முக்கியமா இந்த விஷயங்கள் இருக்கும் பாருங்க, எஸ்ஐஆர் அந்த மாதிரி நிறைய இது இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி எதெல்லாம் நிஜமாலே எதிர்த்து பேசணும், எல்லாரும் உறுதியா குரல் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் ஒரு குரல் கொடுக்காம சின்னதா லேஸ் வாசா இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வந்துச்சு, எப்ஸ்டீன் ஃபைலை மறைக்கிறதுக்கு அப்படியே ஈரான் போர் அந்த மாதிரி ஒரு திசை திருப்பும் நடவடிக்கை நடக்குது பாருங்க. அந்த மாதிரி முக்கியமான விஷயத்துல இருந்து திசை திருப்புறதுக்கு ஒரு பெரிய பாஜகவோட பிழை ஒன்று நடந்திருக்கு, ஒன்று தப்பு பண்றாங்கன்னா அதுல இருந்து மாத்துறதுக்கு அவன் அதுக்கு முன்னாடி பண்ண ஒரு சின்ன பிழையை இவர் வந்து எடுத்து சுட்டி காட்டி, இங்க பாரு நான் பாஜகவை பேசிட்டேன், நான் அவனுக்கு எதிரானவன் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு, ஆனா அவனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி இந்த அயன் படத்துல வந்துட்டு சூர்யா கூட சிட்டி அனுப்புவாங்க, நம்ம ஜெகன் அனுப்புவாங்க, அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு 10 பேரை கூட்டிட்டு போயிட்டாரு. இப்போ இது மூலியமா பாத்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் இப்போ தமிழ்நாட்டிலேயே அது வந்துட்டு ஒரு முக்கியமான புள்ளியா போயிட்டு இருக்கு. அடிக்கடி வந்துட்டு அடிபட்டு இருக்கு மக்கள் மத்தியில. என்னன்னா கட்சி தாவல் தடை சட்டம். இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ வேற கட்சிக்கு போனாங்கன்னா அந்த இடத்துல வந்து கட்சி தாவல் தடை சட்டம் வந்துட்டு பயன்படுத்த முடியாது. ஏன்னா 3/2 பங்கு பேர் போனா அதுதான் விதி. 3/2 பங்கு உறுப்பினர்கள் போனாங்கன்னா வந்துட்டு அந்த சட்டம் செல்லாது. அதுக்கு கம்மியா போனாங்கன்னா அந்த தாய் கழகம் இருக்கு பார்த்தீங்களா, எந்த கட்சியில இருந்து பிரிஞ்சு போறாங்களோ அவங்க வந்துட்டு கட்சி தாவல் தடை சட்டம் மூலியமா கொறடா உத்தரவு போட்டு சட்டமன்ற சபாநாயகர், நாடாளுமன்றத்தில் இருக்க சபாநாயகர் அந்த மாதிரி ஸ்பீக்கரை வந்துட்டு அவங்ககிட்ட மனு கொடுத்து, இல்லை ஆளுநர்கிட்ட அந்த மாதிரி ஆளுநர்கிட்ட ஜனாதிபதிகிட்ட மனு கொடுத்து அவங்கள பூரா வந்துட்டு கட்சியை விட்டு வளர்க்கலாம், இந்த அவங்களோட பதவியை வந்துட்டு பறிக்க முடியும். இப்போ அதை தான் வந்துட்டு அந்த சூழ்ச்சிலாம் வந்துட்டு தெளிவாக தெரிஞ்சு இவர் 3/2 பங்கை சரியா எடுத்துட்டு போய் பாஜக இணைஞ்சிட்டாரு. இப்போ அவர் இதுக்கு முன்னாடி பதிவு போட்டிருந்த பாஜகவுக்கு எதிர்கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணியிருந்த இந்த ட்விட்டர் இந்த மாதிரி சமூக வலைத்தளத்துல இருந்தும் அழிச்சிட்டு இப்போ முழு சங்கியா வந்துட்டு எத்தனை வருஷமா இந்த திட்டம் போச்சுன்னு தெரில, எல்லா மக்களையும் நம்மளை உட்பட எல்லாரையும் வந்துட்டு மண்டைகளை ஏமாத்திட்டானுங்க. ஆனால் இப்போ இது வந்துட்டு நடந்து ஒரு சில வாரங்களாச்சு. நானும் வந்துட்டு பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் சூழ்நிலை அப்படி போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த நம்ம தேர்தல் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு எப்படியாவது இதை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும், அந்த மன்னிப்பை கேட்டுறணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு இன்னைக்கு எடுக்கிறேன். சரி மக்களை, இது குறித்து அவங்க கருத்துக்களை வந்துட்டு கருத்து பெட்டியில் பதிவு பண்ணுங்க. நல்ல ஆரோக்கியமான கருத்துக்களாக இருக்கட்டும். மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க்கை.